ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் கிடையாது. கோவில்கள்லையும் சரி, வீடுகள்லையும் சரி, என்ன மாதிரி விளக்கு போட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும், எத்தனை திரியில் விளக்கு போடலாம், எந்த எண்ணெயில் விளக்கு போடலாம், எந்த விளக்கில் விளக்கு போடலாம், எத்தனை விளக்கு போடலாம், இது எல்லாமே பார்க்க போகிறோங்க. அதோட பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து விளக்கு போடுறது விஷயமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சூட்சமமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் 3 விளக்கு தாங்க ஏற்றணும். 5 விளக்கு ஏற்றலாம், 7 விளக்கு ஏற்றலாங்க. அதுக்கு அதிகமாக தேவையில்லைங்க. ஏதாச்சும் பெரிய கார்த்திகை இந்த மாதிரி டைமில் தாங்க நம்ம நிறைய விளக்கு ஏற்றிக்கலாம். சாதாரண நாளில் நம்ம 3 விளக்கு ஏற்றிக்கலாம். ஒரு பித்தளை விளக்கு, 2 அகல் விளக்கு ஏற்றிக்கலாங்க. வெள்ளி விளக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வெள்ளி விளக்கு, ஒரு பித்தளை விளக்கு, ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கலாங்க. நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலுமே மண்ணாலான விளக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி விளக்குக்கு அடியில் வைக்கிற தட்டு பித்தளை இல்லைன்னா செம்பு தட்டு இல்லைன்னா மண்ணாலான தட்டு இருந்துச்சுன்னா அதுவும் வச்சுக்கலாங்க. ஆனால் எவர் சில்வர் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி எவர் சில்வர்லேயே விளக்கு இருக்குது. அந்த விளக்கு அகல் விளக்கும் சரி, காமாட்சி அம்மன், கஜலட்சுமி விளக்கு, அடுத்து குத்து விளக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இது நீங்கள் ஏற்ற வேண்டாம். இப்போ இந்த அகல் விளக்கில் ரெட்டை திரி போட்டிருக்கேங்க. எல்லா விளக்குமே ரெட்டை திரி போடுறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு திரி போடக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக போடலாம். ஒரு திரி போட்டோன்னா இந்த சுடர் பிரகாசமாக எரியாது. இது மாதிரி ரெட்டை திரி போட்டிங்கனாக்கா பிரகாசமாக எரியும். இந்த மாதிரி பெரிய விளக்குகளுக்கு 2 திரி நம்ம முறுக்கி விட்டு போடலாம். பஞ்சு திரி மட்டும்தான் வீட்டில் போடணும். நூல் திரியோ வேறு துணிகளான திரியோ எதுவுமே போடக்கூடாது. அது எல்லாமே கோயில்களில் தாங்க போடணும். நம்ம வீட்டில் போடக்கூடாதுங்க. வீட்டில் பஞ்சு மட்டும்தாங்க உபயோகப்படுத்தணும். அப்புறம் இந்த சுடருக்கு கற்கண்டு நம்ம நைவேத்தியம் பண்ணலாங்க. இந்த சுடரில் மகாலட்சுமி இருப்பாங்க. அதனால் சாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கற்கண்டு கொடுக்கணுங்க. அடுத்து விளக்குக்கு பொட்டு வச்ச உடனே நம்ம கற்கண்டு போடுவோம். இந்த விளக்கு ஏற்றின பின்னாடி நம்ம கொஞ்சம் கற்கண்டு போட்டோன்னா ரொம்பவே குடும்பத்துக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி திரி பின்னாடி நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வளைச்சி விட்டுறணுங்க. நீட்டிகிட்டு இருந்தாக்கே குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி விளக்குக்கு வெளியவும் நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த வெள்ளி விளக்குக்கும் சரி, இந்த பித்தளை விளக்குக்கும் சரி, நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு திரியவே 2ஆக கட் பண்ணி திரிச்சு போட்டிருக்கேங்க. கட் பண்ணி போடலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக போடலாங்க. அப்புறம் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பத்துலேருந்து யாராச்சும் பிரிஞ்சு போகிற நிலைமையில் இருந்தாங்கனாலோ, நம்ம உறவுக்காரங்களோ, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமோ ஏதாச்சும் பிரச்சனையில் அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த உருளி பார்க்கலாம். இந்த உருளியில் மண் உருளியில் இந்த பூ போட்டு வச்சோன்னா தண்ணி ஊற்றி இந்த தண்ணி குளிர்ச்சி ஆயிரும். இந்த பூ நல்லா மலர்ந்து மகாலட்சுமியோட அருள் கிடைக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பித்தளையில் போடுறத விட இந்த மாதிரி மண் உருளியில் நீங்கள் பூ போட்டு பாருங்கள். நான் இழுப்பநிலை விளக்கத்தை சொன்னேன் இல்லையா, கோயிலில் அது என்னென்னா 16 வாரம் திங்கக்கிழமை 5 to 6 கணக்கு வச்சுக்கோங்க. சாயங்காலம் போயிட்டு 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. இழுப்பெண்ணெயில் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா 16 வாரம் முடிவில் கண்டிப்பாக உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்களோட சொந்தம் உங்களை தேடி வருவாங்கங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கார்த்திகை மாதத்தினால விளக்கு ஏற்றுறதுனால இந்த மாதிரி மயில் இறகு வச்சுக்கலாங்க. இந்த பூ கிடைக்காத நாட்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், விளக்கேற்றுறதுக்கும் சரி, சுவாமிகளுக்கு போடுறதுக்கும் சரி, படங்களுக்கு போடுறதுக்கும் சரி, கொஞ்சமாக நீங்கள் ஆனால் பழசு வச்சுக்கக்கூடாது. அன்னன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்துறது அன்னன்னைக்கே நம்ம காலி பண்ணிடணும். கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தொளிச்சுட்டு மஞ்சள் போட்டு அட்சதையாக பெசரிட்டு நீங்கள் விளக்குக்கும் சரி, சாமி படங்களுக்கும் சரி கொஞ்சம் நீங்கள் போடலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பூ கிடைக்காத நாட்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. அடுத்து வீட்டில் நெய், நல்லெண்ணெய் இது மட்டும்தாங்க விளக்கேற்றணும். வேறு எந்த எண்ணெயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தீபம் ஏற்ற எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெயுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கோயில்களையும் தாங்க யூஸ் பண்ணலாம். அதுலேயுமே நம்ம ரெடிமேடாக விற்கிற தீபம் எண்ணெய் இந்த மாதிரி கோயில்களையுமே உபயோகிக்கக்கூடாதுங்க. நம்ம தனித்தனியாக வாங்கி நம்ம கலந்து தாங்க உபயோகப்படுத்தணும். நம்ம கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிற கூட்டு எண்ணெய் எதையுமே வாங்கி நம்ம கோயில்களையுமே உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பஞ்சாலான துணி மட்டும்தாங்க வீட்டில் உபயோகப்படுத்தணும். அப்புறம் துணிகளான திரி, சிவப்பு துணி, மஞ்சள் துணி, அப்புறமேல் கருப்பு துணி இதெல்லாம் நம்ம கோயிலில் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் காலையில் 6 to 7, சாயங்காலம் 5 to 6 நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் நம்மளை தேடி வருங்க.
மகாலட்சுமி வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. மகாலட்சுமி இருந்தாலே செல்வ செழிப்புக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி, பணத்துக்கும் சரி, எந்த ஒரு இதுக்குமே வந்துட்டு எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு என்னென்ன எண்ணெயில் வந்துட்டு நம்ம விளக்கேற்றினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோவிலில் மட்டும்தாங்க இந்த இது வந்து நான் சொல்கிறது, வீட்டில் கிடையாது. இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றிட்டு வந்தோம்னு சொன்னாக்க எந்த காரியமும் நம்ம போனோம்னாலும் கண்டிப்பாக காரியம் வெற்றி ஆகுங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னாக்க நம்ம அழகு கூடுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் வந்துட்டு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வேப்பெண்ணெயில் நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் அம்மனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு 2 அகல் விளக்குல வந்துட்டு வேப்பெண்ணெய் வச்சு நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க. விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கணவன் மனைவி ஒற்றுமை வந்துட்டு மேம்படுங்க. பிரச்சனை எது இருந்தாலும் தீரும். அதே மாதிரி கோயிலில் போய் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் வந்துட்டு ஏற்றக்கூடாது. கோயிலில் மட்டும்தாங்க இது வந்து ஏற்றணும், வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுறது வந்துட்டு. அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்னென்ன திரியில் விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தாமரை வந்துட்டு தாமரை தண்டு திரி இருக்கு இல்லையா, தாமரை தண்டில் இருந்துட்டு ஒரு நூல் மாதிரி வரும். அதில் வந்துட்டு திரி இப்போ எல்லாம் கிடைக்கிது, கடைகளில் கிடைக்கிது. அதில் நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றணும்னு சொன்னால் கோவிலில் தாங்க ஏற்றணும். அதுமாரி முன்னிலை பாவம் எல்லாமே போயிருங்க, செல்வம் நிலைக்குங்க, மகிழ்ச்சி வந்துட்டு நிலைச்சி நிற்குங்க. பஞ்சத்திரியில் வந்துட்டு கோவிலில் விளக்கு ஏற்றணும்னா குடும்ப ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க, காரியம்லாம் வந்துட்டு நல்ல வெற்றி ஆகுங்க. வாழை நாரில் விளக்கேற்றினா ஒரு சில குடும்பங்களில் வந்துட்டு முன்னோர் சாபத்தினால அந்த குடும்பத்தில் வந்துட்டு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு வாழை நார் திரி வந்துட்டு கோவிலில் ஏற்றுங்க. 2 திரி ஏற்றலாம், விநாயகருக்கு ஏற்றலாங்க. அடுத்து தெய்வ கூற்றம் எது இருந்தாலுமே நீங்குங்க. அடுத்து வந்துட்டு எருக்க நூல் வந்துட்டு எருக்கம் தண்டில் வந்துட்டு நூல் எடுப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றுனீங்கன்னு சொன்னாக்க செல்வம் பெருகுங்க, குழந்தை பேர் வந்துட்டு கிடைக்குங்க. அப்புறம் சிவப்பு துணியில் வந்துட்டு நீங்கள் திரி ஏற்றுனீங்கன்னு சொன்னால் குழந்தை பேர் கிடைக்கும், நற்பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். தெற்கு திசையை மட்டும் வந்து நோக்கி நீங்கள் வந்துட்டு விளக்கு ஏற்றாதீங்க. வீட்லேயுமே வந்துட்டு கிழக்கு, வடக்கு, மேற்கு இந்த 3 திசையில் மட்டும்தாங்க ஏற்றலாம். ரொம்ப விசேஷமான திசை எதுன்னு சொன்னால் கிழக்குங்க. வடக்குலையும் ஏற்றலாம், மேற்குலையும் ஏற்றலாங்க. ஆனால் தெற்கு பக்கம் மட்டும் வந்து நம்ம சாமி கும்பிடவும் கூடாது, விளக்கேற்றவும் கூடாதுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம என்னதான் சாமி கும்பிட்டாலும் எவ்வளோதான் பூஜை பண்ணாலுமே முன்னோர்களுக்கு வந்துட்டு திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த பலன்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க. நம்ம சாமி கும்பிட்ட பலனோ பூஜை பண்ண பலனோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் வந்துட்டு. சாஸ்திரமும் அதை தாங்க சொல்லுது. அதனால் வந்துட்டு நீங்கள் முன்னோர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கறது, திவசம் கொடுக்குறது, இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எந்தெந்த திசையில் என்னென்ன விளக்கேற்றினா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். வடக்கு திசையில் திருமண தடை வந்துட்டு நீங்குங்க, கிழக்கு திசையில் துன்பம் நீங்குங்க, குடும்பம் வந்து அபிவிருத்தி ஆகும், மேற்கு திசையில் கடன் தொல்லையே நீங்கிருங்க, தெற்கு திசையில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றவே கூடாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.